முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு. அப்ப அதுவும் நம்பிக்கை தானே, அதற்கு ஏன் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு, இதுக்கு மட்டும் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு? இதுதான் நம்மளுடைய நாடு. குஜராத் கலவரத்திற்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பு. ஒரு நாட்டின் முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் 2 பேருக்கும் தெரியாம நாட்டில் கலவரம் நடந்துருது. பல மாதங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு தீர்ப்பு. எப்படி இருக்கு பாருங்க. எந்த ஒரு அமைப்பு உண்மையும் நேர்மையாக இயங்குதுன்னு நினைக்கிறீங்க? சிபிஐ இல்லை என்ஐஏ இல்லை தேர்தல் ஆணையம் இல்லை வருமான வரித்துறை இல்லை அமலாக்கத்துறை? என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வருமான வரித்துறை சோதனை நடக்குது, எல்லார் வீட்லையும் ஐடி ரைடு நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் என்ன நடந்தது? எவ்வளவு சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டது, எவ்வளவு வைரம், எவ்வளவு நகை, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி எடுக்கப்பட்டது? ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் படித்ததுண்டா? இல்லை. அமலாக்கத்துறை ரைடு, சரி ரைடு, அங்கே என்ன எடுக்கப்பட்டது, எவ்வளவு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது, ஏதாவது செய்தி இருக்கா?